Hi viewers, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம CMA Final Paper 20A Strategic Performance Management and Business Valuation அதில் Chapter 9 Valuation in Mergers and Acquisition அதில் book backல Comprehensive Numerical Problemsனு ஒரு 20 problems கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் problem 7 and 8 தான் இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் CMA படிக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க காம்ப்ரஹென்சிவ் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் 7 பார்க்கலாம். இது வந்து நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 638, அதாவது ரிவைஸ்டு எடிஷன் ஆகஸ்ட் 2024 எடிஷன் புக் வச்சுருந்தீங்கன்னா அதில் பேஜ் நம்பர் 638 இருக்குது. ஸோ இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம் வாங்க. கம்பெனி எக்ஸ் இஸ் கண்டெம்ப்ளேட்டிங் த பர்ச்சேஸ் ஆஃப் கம்பெனி ஒய். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒய்யை கம்பெனி எக்ஸ் வாங்குறாங்க. ஸோ கம்பெனி ஒய் வந்து இங்கே டார்கெட் கம்பெனி, கம்பெனி எக்ஸ் வந்து அக்வயரிங் கம்பெனி. ஸோ கம்பெனி எக்ஸ் ஹேஸ் 3 lakh ஷேர்ஸ் ஹேவிங் எ மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் 30 per shares. கம்பெனி எக்ஸ் வந்து எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 lakh ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. அதோட மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹30 சொல்லியிருக்காங்க per share. while company Y has 2 lakh shares selling at ₹20 per shares. இதே கம்பெனி ஒய்க்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 2 lakh இருக்குது. மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹20 per share சொல்லியிருக்காங்க. இந்த இபிஎஸ் வந்து கம்பெனி எக்ஸுக்கு 4 ₹4, கம்பெனி ஒய்க்கு வந்து ₹2.25 சொல்லியிருக்காங்க. Managements of both company are discussing 2 alternative proposals for exchange of the shares as indicated below. ஸோ இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 2 அல்டர்னேட்டிவ் கீழே கொடுத்துருக்கதை ட்ரை பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஸோ என்ன அல்டர்னேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இன் ப்ரப்போர்ஷன் டு ரிலேட்டிவ் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ இப்போ வந்து கம்பெனி எக்ஸ் வந்து கம்பெனி ஒய் அக்வயர் பண்ணுறாங்கல்ல, அது எந்த பேசிஸில் அக்வயர் பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அல்டர்னேட்டிவ் படி இபிஎஸ் 2 கம்பெனியோட இபிஎஸ் வச்சு அதை பேஸ் பண்ணி அக்வயர் பண்ணலான்னு பார்க்குறாங்க. செகண்ட் அல்டர்னேட்டிவ் என்னன்னா 0.5 ஷேர்ஸ் ஆஃப் கம்பெனி எக்ஸ் ஃபார் ஒன் ஷேர் ஆஃப் கம்பெனி ஒய். இது நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸில் பார்த்தது தான். ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ் இந்த சாப்டரில் ஒரு ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதிலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோனா என்னென்னு. எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோனா இப்போ இந்த கேஸில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கம்பெனி ஒய்யோட ஒரு ஷேருக்கு கம்பெனி எக்ஸோட 0.5 ஷேரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அதை தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே 0.5ங்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் என்ன நமக்கு வந்து இம்பேக்ட் இருக்குங்கிற 2 அல்டர்னேட்டிவில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா டு கேல்குலேட் த ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ஆஃப்டர் மெர்ஜர் அண்டர் 2 alternatives. மெர்ஜருக்கு அப்புறம் 2 அல்டர்னேட்டிவ்ஸ்லையும் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இபிஎஸ் வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டு ஷோ த இம்பேக்ட் ஆன் இபிஎஸ் ஃபார் த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் 2 companies அண்டர் போத் அல்டர்னேட்டிவ். ஸோ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் 2 கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் இபிஎஸ்ல என்ன இம்பாக்ட் ஆகுது, இபிஎஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதாங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க நம்மள்ட்ட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ஆஃப்டர் மெர்ஜ்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து கண்டுபிடிச்சிக்கிறோம். அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒய் அண்ட் கம்பெனி எக்ஸுக்கு 3 lakhs and 2 lakh கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இபிஎஸ்மே 4 and 2.25 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் ஏர்னிங்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டூ இபிஎஸ்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 3 lakh into 4 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இங்கே 12 lakh கிடச்சிரும். இதே கம்பெனி ஒய்க்கு பார்த்தீங்கன்னா 2 lakh into 2.25 மல்டிப்ளை பண்ணோம்னா 4,50,000 வந்து டோட்டல் ஏர்னிங்ஸ் கிடச்சிரும். ஸோ இந்த 2 கம்பெனியோட ஏர்னிங்ஸை ஆட் பண்ணோம், அதாவது 12 lakh + 4,50,000 ஆட் பண்ணோம்னா 16,50,000 நமக்கு டோட்டல் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் மெர்ஜ் வந்து கிடைக்கும். So calculation of EPS when exchange ratio is in proportion to relative EPS of 2 company. So exchange ratio வந்து EPS பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா EPS எவ்வளோ இருக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ கம்பெனி எக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 lakh, அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஏன் அப்படின்னா கம்பெனி எக்ஸுங்கிறது அக்வயரிங் கம்பெனிங்கிறதுனால அவங்களோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படியே தான் இருக்கும். கம்பெனி ஒய் தான் டார்கெட் கம்பெனி, அவங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 2 lakhனா நம்ம கொஸ்டினில் ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ வந்து இபிஎஸ்ஸை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஆஃப் டார்கெட் கம்பெனி டிவைடட் பை எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஆஃப் அக்வயரிங் கம்பெனி போடும் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து இபிஎஸ் ஆஃப் டார்கெட் கம்பெனி 2.25 டிவைடட் பை இபிஎஸ் ஆஃப் அக்வயரிங் கம்பெனி 4. இதை வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா இந்த 2 lakhோட நமக்கு வந்து 1,12,500 ஷேர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கம்பெனி எக்ஸ் வந்து கம்பெனி ஒய்க்கு இவ்வளோ ஷேர்ஸ், அதாவது 1,12,500 ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணணும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3
ப்ளஸ் இங்கே ஒரு 1,12,500 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 4,12,500 இருக்கு. இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப்டர் மெர்ஜர். இப்போ இபிஎஸ் ஆஃப்டர் மெர்ஜர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டோட்டல் ஏர்னிங்ஸ் நமக்கு தெரியும், மேலே ஃபைண்ட் அவுட் பண்ண 16,50,000 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப்டர் மெர்ஜரும் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணால் 4,12,500 டிவைட் பண்ணோம்னா நமக்கு இபிஎஸ் வந்து இபிஎஸ் ஆஃப்டர் மெர்ஜர் ₹4 வந்து கிடைக்குது. ஸோ இபிஎஸ் பிஃபோர் மெர்ஜரும் பார்த்தீங்கன்னா 4 தான். ஏன்னா இங்கே நமக்கு டார்கெட் கம்பெனியோட இபிஎஸ் தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ அதுவும் 4 தான். ஸோ இங்கே வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இபிஎஸ்ல பிஃபோர் மெர்ஜர் அண்ட் ஆஃப்டர் மெர்ஜர் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் ஆஃப் இபிஎஸ் வென் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ இஸ் 0.5:1. இது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் இல்லஸ்ட்ரேஷன்ஸ்ல எல்லாம் ஒர்க் அவுட் பண்ண அதே மாடல் தான். டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து நமக்கு மேலே இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண 16,50,000 அதை அப்படியே தான் எடுத்துக்கிறோம். அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப்டர் மெர்ஜரில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனி எக்ஸோட ஷேர்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா 3 lakhனா அது அப்படியே தான் இருக்கும். கம்பெனி ஒய்க்கு 2 lakh into 0.5 divided by 1 போட போகிறோம். ஸோ 2 lakh into 0.5 divided by 1 அது போடோன்னா நமக்கு இங்கே வந்து 1 lakh ஷேர்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த 1 lakh ப்ளஸ் இந்த 3 lakh ஆட் பண்ணோம்னா நமக்கு டோட்டல் வந்து 4 lakh ஷேர்ஸ் வந்து கிடைச்சிரும். ஸோ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப்டர் மெர்ஜர். இப்போ ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் மெர்ஜர் வந்து நமக்கு 16,50,000 தெரியும். டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 lakh இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணது ரெண்டே டிவைட் பண்ணோம்னா நமக்கு இபிஎஸ் ஆஃப்டர் மெர்ஜர் வந்து 4.125 கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் மெர்ஜர் வந்து 2 ஆல்டர்னேட்டிவ்லையும் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா இம்பாக்ட் ஆஃப் மெர்ஜர் ஆன் இபிஎஸ் ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் கம்பெனி எக்ஸ் அண்ட் கம்பெனி ஒய். இந்த மெர்ஜர்னால இபிஎஸ்ல என்ன இம்பாக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஏன்னா நம்ம இங்கே மேலே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இபிஎஸ்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த கேல்குலேஷனே போட்டிருக்கிறதுனால இபிஎஸ்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. பிஃபோர் மெர்ஜரும் 4 தான், ஆஃப்டர் மெர்ஜரும் ₹4 தான் இபிஎஸ். அதனால எந்த சேஞ்சஸும் இல்லைன்னு இங்கே கன்க்ளூஷன் கொடுக்குறோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. மெர்ஜர் டுக் பிளேஸ் ஆன் ரிலேட்டிவ் இபிஎஸ் ஆஃப் 2 கம்பெனி. மெர்ஜரே வந்து இபிஎஸ்ஸை பேஸ் பண்ணி தான் நடந்துச்சு. அதனால போத் கம்பெனிஸ் மெயின்டைன் தேர் இபிஎஸ். ரெண்டு பேருமே அவங்க இபிஎஸ் எவ்வளோ இருக்கோ அதை தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால இபிஎஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்லைங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ 0.5:1ல இபிஎஸ் வந்து எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இபிஎஸ் பிஃபோர் மெர்ஜர் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. கம்பெனி எக்ஸுக்கு வந்து 4 இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதை தான் இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ இபிஎஸ் பிஃபோர் மெர்ஜர் வந்து 4, இபிஎஸ் ஆஃப்டர் மெர்ஜர் வந்து நம்ம இங்கே மேல் ஸ்டெப்பில் இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணால் 4.125. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் தான். ஸோ அது பாசிட்டிவ் சேஞ்சஸ் தான். இன்க்ரீஸ் எவ்வளோ ஆயிருக்குன்னா 0.125 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது வந்து நமக்கு பாசிட்டிவ் இம்பாக்டை தான் கொடுக்குது. ஸோ இதே கம்பெனி ஒய்ல பார்த்தீங்கன்னா இபிஎஸ் பிஃபோர் மெர்ஜர் வந்து கொஸ்டினில் 2.25 கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டெப்பில் பாருங்கள் கம்பெனி ஒய்க்கு 2.25 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மெர்ஜரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2.0625 இது எப்படி வந்துச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு 4.125 வந்து இபிஎஸ் ஆஃப்டர் மெர்ஜர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த ஸ்டெப்பில். இதோட நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ வந்து 0.5 மல்டிப்ளை பண்ணி 1 டிவைட் பண்ணணும். அதுதான் இந்த ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இபிஎஸ் ஆஃப்டர் மெர்ஜர் வந்து 2.0625 கிடச்சிரும். ஸோ இதுதான் ஈக்குவலண்ட் இபிஎஸ் ஆஃப்டர் மெர்ஜர். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாடல் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இபிஎஸ்ல பிஃபோர் மெர்ஜர் ஆஃப்டர் மெர்ஜர் கம்பேர் பண்ணும்போது டிக்ரீஸ், அதாவது ஆஃப்டர் மெர்ஜர் வந்து நமக்கு குறைஞ்சிருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். 2.25 2.0625 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு 0.1875 கிடைக்கும். அதுதான் டிக்ரீஸ் இன் இபிஎஸ். ஸோ இதுதான் நமக்கு இம்பாக்ட்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இவ்வளோதான் இந்த 7th ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் 8 பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் 8ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the following information is provided in relation to acquiring Mark Limited and the Target Maverick Limited. ஸோ இங்கே அவங்களே கொடுத்துட்டாங்க. அக்வயரிங் கம்பெனி மார்க் லிமிடெட் அண்ட் டார்கெட் கம்பெனி வந்து மேவரிக் லிமிடெட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. என்னென்ன இருக்குன்னா ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, பிஇ ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ல வந்து வாட் இஸ் த ஸ்வாப் ரேஷியோ இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ ஸ்வாப் ரேஷியோங்கிறது நத்திங் பட் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ தான் அவங்க ஸ்வாப் ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்வாப் ரேஷியோ இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை பேஸ் பண்ணி ஸ்வாப் ரேஷியோ என்ன இருக்குன்னு நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆல்டர்னேட்டிவை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ கொஸ்டின்ல ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ரெண்டு பேருக்குமே கொடுத்துருக்காங்க. 200 lakhs and 40 lakhs இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸும் இருக்கு கொடுத்துருக்காங்க. 20 lakhs and 10 lakhs கொடுத்துருக்காங்க. பிஇ ரேஷியோ ஆல்சோ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 10 and 5. ஸோ ரெண்டு கம்பெனிக்கும் இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கிறோம். இபிஎஸ் நமக்கு தேவை. மார்க்கெட் ப்ரைஸுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா
PE ரேஷியோ இன்டூ EPS. ஸோ PE ரேஷியோ நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. EPS நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். EPS ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னன்னா ஏர்னிங்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். ஸோ ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே மார்க் லிமிட்டருக்கு 200 lakhs கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 20 lakhs கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா EPS வந்து நமக்கு மார்க் லிமிட்டருக்கு 10 கிடைச்சிரும். ஸோ மேவரிக் லிமிட்டருக்கு பார்த்தீங்கன்னா அதே பேசிஸில் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் 40 lakhs கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 lakhs இருக்கு. ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா EPS வந்து 4 lakh rupees 4 வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா PE ரேஷியோ இன்டூ EPS. ஸோ இங்கே மார்க் லிமிட்டருக்கு PE ரேஷியோ 10 இருக்கு, EPSும் 10 இருக்கு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ₹100 கிடைச்சிரும். மேவரிக் லிமிட்டருக்கு PE ரேஷியோ 5 கொடுத்துருக்காங்க, EPS வந்து 4 கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ₹20 கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ, அதாவது மார்க்கெட் ப்ரைஸை பேஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 120 நமக்கு தெரிஞ்சிடும். எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் டார்கெட் ஃபர்ம் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அக்வயரிங் ஃபர்ம், அதுதான் ஃபார்முலா. அந்த பேசிஸில் நம்ம அப்ளை பண்ணோம்னா 20 டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 0.20 நமக்கு கிடைச்சிரும். அதாவது ஃபார் ஒன் ஷேர் ஆஃப் டார்கெட் கம்பெனி 0.2 ஷேர்ஸ் ஆஃப் அக்வயரிங் கம்பெனிங்கிறது தான் இங்கே எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் ஆல்டர்னேட்டிவ்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த EPS ஆஃப் மார்க் லிமிடெட் ஆஃப்டர் அக்விசிஷன். ஸோ அக்விசிஷனுக்கு அப்புறம் மார்க் லிமிடெடோட EPS எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், டோட்டல் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் மெர்ஜர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப்டர் மெர்ஜர், அதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அதுதான் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது தான் 200 lakhs மார்க் லிமிடெடுக்கு, மேவரிக் லிமிடெடுக்கு 40 lakhs. ஸோ ரெண்டும் ஆட் பண்ணோம்னா 240 lakhs நமக்கு வந்து டோட்டல் ஏர்னிங்ஸ் கிடைச்சிரும். இப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப்டர் மெர்ஜர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு மார்க் லிமிடெடோட ஷேர்ஸ் 20 lakhs நம்ம அப்படியே எடுத்துப்போம். இதே மேவரிக் லிமிடெடோட ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 lakh இன்டூ இங்கே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ இருக்கு இல்லையா 0.20, அதை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 10 lakh இன்டூ 0.20 டிவைடட் பை 1 போடுறதுனால எந்த இம்பாக்டும் இல்லைங்கிறதுனால அவங்க இங்கே 1 போடல. ஸோ 10 lakh இன்டூ 0.2 போட்டோம்னா நமக்கு 2 lakhs கிடைக்கும். ஆல்ரெடி இங்கே மார்க் லிமிடெடோட 20 lakhs இருக்குது. அதோட இந்த மேவரிக் லிமிடெடோட 2 lakh ஷேர்ஸ் ஆட் பண்ணோம்னா 22 lakh ஷேர்ஸ் வந்து டோட்டலாக இப்போ வந்து மெர்ஜருக்கு அப்புறம் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த 2 lakh ஷேர்ஸ் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா மார்க் லிமிடெட் வந்து ஆஃப்டர் அக்விசிஷன் மேவரிக் லிமிடெடோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க போகிற நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான் அந்த 2 lakh. ஸோ இப்போ டோட்டல் ஏர்னிங் 240 டிவைடட் பை 22 டிவைட் பண்ணோம்னா நமக்கு வந்து 10.91 வந்து EPS தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தேர்ட் சப்டிவிஷனில் பாருங்க, வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் ஆஃப் மார்க் லிமிடெட் ஆஃப்டர் அக்விசிஷன். ஸோ மார்க் லிமிட்டோட மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் என்னன்னு கேட்டிருக்காங்க அக்விசிஷனுக்கு அப்புறம். அஸ்யூமிங் என்ன அஸ்யூம் பண்ணணும்னா, the PE ratio of Mark Limited remains unchanged. PE ratio of Mark Limited, அதாவது இந்த 10 வந்து சேஞ்ச் ஆகல, அப்படியே இருக்குன்னா மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் ஆஃப் மார்க் லிமிடெட் ஆஃப்டர் அக்விசிஷன் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, நமக்கு வந்து EPS வந்து 10.91 தெரியும், PE ரேஷியோ சேஞ்ச் ஆகல, அதே 10 தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் அதுக்கு ஃபார்முலா வந்து EPS இன்டூ PE ரேஷியோ, அதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 109.10 நமக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன், ஃபோர்த் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிட்டர்மைன் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் மெர்ஜ்டு ஃபர்மோட மார்க்கெட் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இது பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இன்டூ மார்க்கெட் ப்ரைஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் நம்ம மேலே ஃபைண்ட் அவுட் பண்ணதான் 22 lakhs இன்டூ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இந்த ஸ்டெப்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 109.10. அதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு மார்க்கெட் வேல்யூ ஆஃப் மெர்ஜ்டு ஃபர்ம் வந்து 2400.2 lakhs நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ ஃபிஃப்த் ஆல்டர்னேட்டிவ்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேல்குலேட் தி கெயின் ஆர் லாஸ் ஃபார் த ஷேர் ஹோல்டர். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கெயின் ஆர் லாஸா என்ன கிடைக்குது ஆஃப்டர் அக்விசிஷனுக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 இண்டிபெண்டன்ட் கம்பெனிஸ்க்கும் தனித்தனியாக போட சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இப்போ டோட்டலும் எடுத்துக்கிறோம், 2 இண்டிபெண்டன்ட் கம்பெனிஸ்க்கும் தனித்தனியாக 3 காலம் ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப்டர் அக்விசிஷன் பார்த்தீங்கன்னா, மார்க் லிமிடெடுக்கு 20 lakhs கொஸ்டினில் கொடுத்துருக்க அதே தான். மேவரிக் லிமிடெடுக்கு மார்க் லிமிடெட் இஷ்யூ பண்ணுறது வந்து 2 lakhsன்னு நம்ம மேலே இந்த ஸ்டெப்பில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டெப்பில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா 2 lakhs, அதை தான் அங்கே எடுத்திருக்காங்க. இப்போ டோட்டல் பார்த்தீங்கன்னா 20 lakhs + 2 lakh 22 lakhs இங்கே காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப்டர் அக்விசிஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஸ்டெப்பில் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து மெர்ஜருக்கு அப்புறம் 109.10 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம், அதை தான் இங்கே எடுத்துக்கிறோம். மார்க்கெட் ப்ரைஸில் வந்து இண்டிவிஜுவல் கம்பெனிஸ்க்கும் அதே தான் வரும், டோட்டலுக்கும் அதே தான் வரும். ஸோ எல்லாத்துக்குமே 109.10 காமிச்சிருக்கோம்.
டோட்டல் மார்க்கெட் வேல்யூ ஆஃப்டர் அக்விசிஷன் வந்து இந்த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப்டர் அக்விசிஷன், அதாவது இப்போ டோட்டல் காலம்ல பார்த்தீங்கன்னா 22 lakhs இருக்கு. அதோட 109.10 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 2400.2 lakhs கிடைச்சிரும். அதே மாதிரி இங்கே மார்க் லிமிடெடுக்கு 20 lakhs into 109.10 மல்டிப்ளை பண்ணோம்னா 2182 lakhs கிடைச்சிரும். ஸோ இங்கே அதே மாதிரி 2 lakhs into 109.10 மல்டிப்ளை பண்ணோம்னா 218.2 lakhs வந்து நமக்கு கிடைச்சிரும். இதுதான் டோட்டல் மார்க்கெட் வேல்யூ ஆஃப்டர் அக்விசிஷன். எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2000 lakhs and 200 lakhs. இப்போ மார்க்கெட் வேல்யூ கொஸ்டின்ல பாருங்க, சரி மார்க்கெட் ப்ரைஸ் வந்து மார்க் லிமிடெடுக்கு 100 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதுதான் இங்கே எல்லாருக்குமே மார்க்கெட் ப்ரைஸாக இருக்கும். இவங்களோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 20 lakhs கொடுத்துருக்காங்க. 20 into 100 வந்து நமக்கு 2000 கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா 2000 தான் கொடுத்துருப்பாங்க பாருங்க. மார்க் லிமிடெட்ல பார்த்தீங்கன்னா 2000 lakhs கொடுத்துருக்காங்களா மார்க்கெட் வேல்யூ, இதை பேஸ் பண்ணி தான் வந்துச்சு. இப்போ மேவரிக் லிமிடெடுக்கு பார்த்தீங்கன்னா அதே மார்க் லிமிடெடோட மார்க்கெட் ப்ரைஸ் தான் எடுத்துக்கணும். 100 into சாரி மார்க் லிமிடெடோட இல்லை, இங்கே 20 rupees இருக்கு இல்லையா மார்க்கெட் ப்ரைஸ், மேவரிக் லிமிடெடோட 20 rupees இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு அதோட நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து 10 lakhs இங்கே இருக்கு. இந்த 10 lakhs into ₹20 இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 200 lakhs வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே மேவரிக் லிமிடெடோட மார்க்கெட் வேல்யூ. ஸோ இந்த ரெண்டு 2000 into 2000 lakhs plus 200 lakhs ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு இங்கே 2200 lakhs வந்து டோட்டல் மார்க்கெட் வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். இது வந்து எக்ஸிஸ்டிங்கோட டோட்டல். ஸோ கெயின் டு ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அக்விசிஷன் இங்கே என்ன இருக்கு, அதுலேருந்து எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்கு, டிஃபரன்ஸ் என்னங்கிறது தான் இங்கே கெயினா லாஸா நம்ம காமிக்கிறோம். ஸோ இங்கே ஆப்வியஸா கெயின் தான் இருக்கு. 2400 minus 2200 200.2 lakhs வந்து இங்கே கிடைக்குது. ஸோ அதே மாதிரி மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா 2182 lakhs minus 2000 lakhs பார்த்தீங்கன்னா 182 lakhs வந்து கெயின் இருக்கு. ஸோ மேவரிக் லிமிடெடுக்கு 218.2 lakhs minus 200 lakhs சப்ராக்ட் பண்ணோம்னா இங்கே 18.2 lakhs வந்து நமக்கு கெயின் இருக்கு. ஸோ இவ்வளோதான் இந்த ரெண்டு ப்ராப்ளம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். அன்டில் தென் தேங்க்யூ.